வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டஸ் மெடிசின் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெடிசின் வந்து நம்ம நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸு, டிஷ்யூஸு, இந்த பயோமெடிக்கல் ப்ராசஸ் கூட இந்த மெடிசின் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நோய்களை எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மெடிசினை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியும், ஒரு சிம்டம்ஸை வந்து ரிலீவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் மெடிசனில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த மெடிசின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முக்கியமாக வந்து ஒரு 4 விஷயங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெடிசின் எப்படி நம்ம பாடியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் மெடிசின், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசின் எடுத்துக்கும் போது அதை பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஃபேக்டார்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா மெடிசினோட எடுத்துக்கும் போது அதுக்கான சேஃப்டி டிப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹவு மெடிசின்ஸ் ஒர்க் இன் த பாடி, அதான் நம்ம பாடியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விஷயம் ஆக்சுவலாக மொத்தமாக ஒரு 4 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இன்கஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அதாவது நம்ம வந்து இந்த மருந்து, நம்ம எடுத்துக்கூடிய மருந்து வந்து மெடிசன் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆன உடனே அந்த ட்ரக்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம பாடி ஸ்டீமுக்குள்ளே, அதாவது பிளட்டுக்குள்ளே முக்கியமாக கலந்து வந்து அப்சார்ப் ஆகிடுது, மிக்ஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1ல் நடக்குது. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பாடி, நம்ம பாடியில் அது வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு தான். பிளட் வந்து டார்கெட் ஆர்கன்ஸுக்கு இந்த மெடிசினை எடுத்துகிட்டு போகும். அதை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா மெடிசின் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசப்டார் கூட வந்து ஜாயின் ஆகி ஒரு பைண்ட் ஆகிடுது. இது எப்படி நடக்கணும், எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கில் வந்து ஒரு கீ எப்படி ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி நடக்குது. ஸோ இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. அடுத்த ஸ்டெப்பான ஆக்ஷன் ஆஃப் த ட்ரக், மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் 3வது ஸ்டெப்பு. இது வந்து மருந்து என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ம்ஃபுல்லான மைக்ராப்ஸ் வந்து கில் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது இது மட்டும் இல்லாமல் வந்து பெயின் சிக்னல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிளாக் பண்ணி அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். 3வது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்தும். 4வது பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை வந்து தேவைப்பட்டால் பூஸ்டப் பண்ணி பெருசாக்கும், தேவையில்லாத நேரத்தில் அதை வந்து சப்ரஸ் பண்ணி நார்மலாக வச்சிருக்க செய்யும். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து முக்கியமாக மருந்து வேலை செய்யறதுல நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மருந்து வந்து ஆக்சுவலாக பிரேக் டவுன் ஆகி அது வந்து தேவையில்லாத விஷயங்கள், வேஸ்டேஜஸ்லாம் வந்து எக்ஸ்கிரஷன் பண்ணும், வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். அது பார்த்தீங்கன்னா லிவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக சின்னதாக உடச்சி, இந்த கிட்னி என்ன பண்ணுன்னா அந்த உடச்ச அந்த சின்ன இதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம யூரின் வழியாவோ இல்லை ஸ்வெட்டிங் வழியாவோ ஆர் நம்ம ப்ரீத் பண்ணுறோமோ அந்த ப்ரீத் வழியாவோ வெளியில் எடுத்துகிட்டு போயிடும் தேவையில்லாத வேஸ்ட்டுகள். ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்டெப் 4 நடக்குது. இப்படி தான் வந்து மெடிசின் வந்து வேலை செய்யுது, ஸ்டெப் 1 2 3 4. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதோட டைப்ஸ் ஆஃப் மெடிசன், அதோட ஃபங்க்ஷன்ஸு. நமக்கு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெடிசனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயின் கில்லர் சொல்லலாம், ஆன்டிபயோட்டிக்ஸு, ஆன்டிஹிஸ்டமைன்ஸு, இந்த வேக்சின் சொல்லலாம், அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த இன்சுலினுக்கு நம்ம டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலின், இதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெடிசன் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூலாக இருக்கலாம், பில்ஸாக இருக்கலாம், அது டேப்லெட்ஸு, நீடில்ஸு, சப்போசிட்டரிஸு, ட்ராப்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா இன்ஹேலரு, ஆயின்மெண்ட்ஸு, அந்த பேச்சஸ்ஸு, லிக்விட்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்ஸு. அதே மாதிரி ஐ ட்ராப்ஸு, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம் டேரெக்டாக வந்து இமிடியேட் ரிலீஃபுக்கு. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மெடிசன்லாம் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டார்ஸ் வந்து நம்ம மெடிசன் எடுத்துக்கும் போது அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டார்ஸ் அப்படின்னு. முக்கியமாக வந்து ஜெண்டர்ஸ், மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது. அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டார், அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்டோட ஏஜ், முக்கியமாகவே மேல் ஆர் ஃபீமேல் அதுங்களோட ஏஜ், இந்த டைம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி பாடியோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியமாக வந்து இந்த அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டார்ஸு. அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டார்ஸ், ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்கிறாரா அப்படிங்கிறது முக்கியமாக ப்ளே பண்ணுறக்கூடிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டார்ஸ். அடுத்தது இடியோசின்க்ரசி, அதாவது ரொம்ப விசித்திரமாக நடக்கிறது, அதாவது யூஸ்வலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து நம்ம மெடிசன் எடுத்துக்கும் போது அதை பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஃபேக்டார்ஸ், அதெல்லாம் சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மெடிசன் நம்ம எடுத்துக்கும் போது என்னென்ன சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டைமிங் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பைரி டேட்டு, இந்த எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்ம முக்கியமாக செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ரைட்டான ட்ரக்ஸுக்கு வந்து ரைட்டான பேஷண்ட் கொடுக்கணும். அதாவது எந்த ஏஜுக்குள்ள
பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுலேயும் எக்ஸ்பைரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டேட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ரைட்டான பேஷண்ட்டு. அதேமாதிரி ரைட்டான டோசேஜ், அதாவது அவங்க வந்து சில்ட்ரனா, மிடில் ஏஜா, இல்லை சீனியர் சிட்டிசனா, அவங்களுக்கு எந்த மாதிரி அளவில் கொடுக்கணும், அந்த டோஸோட அளவு என்ன அப்படிங்கிறது அதை தெரிஞ்சு கரெக்டாக கொடுக்கணும். அதுதான் ரைட்டான டோஸ். அடுத்தது ரைட்டான டைமிங். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கா, ஆஃப்டர்நூனா, ஒரு நைட்டா, எந்த டைம். எக்ஸாம்பிள் ஒரு 9 o'clock கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த கரெக்டான டைம் வந்து நம்ம வந்து ரைட்டான டைம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான சேஃப்டி. அடுத்தது ரைட்டான ரூட்டு. என்ன மாதிரி டயக்னோஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிசீஸ்க்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டான அந்த ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சேஃப்டி டிப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.